ஹாய் ஆல், Thursday மார்னிங் ரொட்டீன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. லஞ்ச் வந்து சிம்பிளாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெங்காயத்தெல்லாம் உரிச்சு கட் பண்ணி வச்சுட்டேன். நார்மல் தக்காளி சாதம் பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவுமே போடாமல் வந்துட்டு நார்மலாக கடுகு உளுந்த பருப்பு போட்டு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியல் தானே மெல்ல பண்ணிக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் இந்த தக்காளி சாதமே ரொம்ப நேரத்தை இழுத்துருச்சு. எப்படி டைம் போச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் டக்குன்ட்டு அப்படியே அடுத்தடுத்து பண்ணிடலான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி உப்புமா பண்ணிட்டேன். அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி உப்புமா. அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதை பொரிச்சு விட்டுட்டேன். இந்த பொட்டேட்டோல எது பண்ணாலும் எனக்கு உசுருப்பா. நிறைய பேருக்கு பொட்டேட்டோவே பிடிக்காதுன்னு சொல்றாங்க. எப்படின்னு தான் ஆச்சரியமா இருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரூட் வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ரைத்தா பண்ணி போர் அடிக்குதுன்ட்டு தயிர்ல இந்த மாதிரி லைட்டா தனி மிளகா பொடியும் உப்பும் போட்டு வச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தான் ஸோ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி உப்புமா கூட வந்துட்டு சட்னி, அதுக்கப்புறம் சக்கரை வச்சேன். மார்னிங் வந்துட்டு இங்க வந்ததுல இருந்து சோம்பு தண்ணி, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் தண்ணி எடுத்துக்கோ. ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். இதோட கடை சாத்திட்டு நாளைக்கு பார்க்கலாம். டடா.